இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லவும் வேண்டாம் ப்ளீஸ். குறிப்பா அன்னைக்கு தெரிய வேணாம். அவங்களால இந்த விஷயத்தை தாங்கிக்க முடியும். நான் ஏமா போய் சொல்ல போறேன்? எனக்கே மூட்டு வலிக்குதுன்னு தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். நான் போய் டாக்டரை பார்த்து மாத்திரை வாங்கிக்கிட்டு கிளம்புறேன். ஐயோ, அடியே கயலு, நீ எதை செய்யாதன்னு சொல்றியோ அத செஞ்சாதான் ஏதாவது ஒரு சலசலப்போ இல்ல ஒரு கலவரமோ நடக்கும். எனக்கு இப்ப இருக்கிற மூட்டு வலியை விட உனக்கு ஒரு வேட்டு வச்சு அதுல நீ அனுபவிக்கிற வலிதான் எனக்கு முக்கியம். ஒரு கை பாக்குறேன். ஷாலினி, சார்ஜர் பாத்து. அது அந்த டேபிள் மேல தான் இருக்கு அன்பு. அண்ணி, உங்களுக்கு ஃபோன் கொடு. யாரு? பெரியம்மா. பெரியம்மாவா? அத்தை இதுக்காக எனக்கு கால் பண்றாங்க. சொல்லுங்க அத்தை. ஏய், எங்கடி இருக்க? வீட்ல தான் அத்தை இருக்கேன். அது சரி, நீ என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குற? வெளியில எங்கேயாவது போறதுக்கு? கழுத கட்டா குட்டிச்சவரு அங்கதானே இருந்தாகணும். ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னத்த சொல்லுங்க, என்ன விஷயம்? உன்னோட மக அனு இருக்கால்ல, அவளுக்கு தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அத்தை, என்ன சொல்றீங்க அத்தை? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அத்தை? ஐயோ அத்தை, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? அடியே அடியே, தலையில அடிபட்டிருக்குன்னு சொல்ற, என்னாச்சு என்னாச்சுன்னு திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்க. என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க அத்தை. கயச்சோட தான் என் பொண்ணு போனா. அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது அத்தை. என்னடா? வண்டியில போகும்போது ரோட்ல இருந்த ஜல்லி சறுக்கி கீழே விழுந்துட்டாளாம். விழுந்ததுல கயல் நல்ல குத்துக்கல்லு மாதிரி தான் இருக்கா. பாவம், உன் மகளுக்கு தான் நல்லா அடிபட்டுடுச்சு. கயலும் அவ புருஷனும் இங்கதான் இருக்காங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு மனசு கேக்கல. ஒரு குழந்தைக்கு அடிபட்டா தாய்கிட்ட தானே முதல்ல சொல்லணும். அவளுக்கு தானே துடிக்கும். அதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க எல்லாரும் கிளம்பி மெயின்ல சிவன் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. சீக்கிரம் வாங்க. என்னாச்சு சொல்லு தனோ. என்னாச்சு? அனுக்கு தலையில அடிபட்டு ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்களா அத்தை? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆட்டோ கூட்டி வாடா. இருதனோ போலாம். இருப்பா, என்ன தாக்கு. சீக்கிரம் போ. வீட்டு போயிட்டு வா ஷாலினி. சீக்கிரம் ஆட்டோ கூட்டிட்டு வா. நீ வா. நீ வா தனோ. அனுவுக்கு ஒண்ணு ஆயிருக்காது தனோ. நீ பயப்படாத. ஐயோ அனு. சீக்கிரமா. அனுக்கு என்னாச்சு? நீ பயப்படாத, ஒண்ணு ஆயிருக்காது. நீ கவலைப்படாத. அனு. அண்ணி, அங்க. அனு. சூப்பரு. நம்ம போட்ட குண்டு வேலை செய்ய ஆரம்பிக்க போகுது. வெடிக்கட்டு வெடிக்கட்டு. அனு. அனு. அத்தை. அனு. அனு எங்க அத்தை? உள்ளதா இருக்கா? பயப்படாத. போய் பாரு. ரொம்ப பயமா இருக்கு. போமா, போய் பாரு. வா. அனு. அனு. அனுமா. அனு. ஐயோ, எப்படி குடும்பம் மொத்தமும் இங்க வந்தாங்க? யார் சொல்லிருப்பாங்க? அனு. 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 என்னாச்சு அனு? உனக்கு என்ன ஆச்சு? அத்தை. அனு. கையில் என்னாச்சு? கையில் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய கட்டா இருக்கு. அனுவுக்கு ஒண்ணும் இல்ல, லேசான காயம்தான். சீக்கிரம் சரியாயிரும். டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போலான்னு சொல்லிட்டாரு. அப்படியா? என்ன இவ அப்படியா சோம்பப்படியாங்கிற? பிரச்சனை வெடிக்கும்னு பார்த்தா அப்படியே புஸ்வானம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? கையா, எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுமா. அனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டுச்சு? அது பயப்படாதீங்க அண்ணி. என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்லிடுறேன். அனுவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது அங்க புதுசா வீடு கட்டுறதுக்காக ஜல்லி கொட்டி வச்சிருந்தாங்க. வண்டி தெரியாம போய் ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டோம்.
அதெல்லாம் ஓகே கையில. அது எப்படி உனக்கு அடிபடல, குழந்தைக்கு மட்டும் அடிபட்டிருக்கு? சொல்லுமா, எப்படி குழந்தைக்கு மட்டும் அடிபட்டுச்சு? இப்ப என்ன, அணுக்கு மட்டும் அடிபட்டுருச்சுன்னு சந்தோஷப்படுறீங்களா இல்ல கையிலுக்கு அடிபடலையேன்னு வேதனைப்படுறீங்களா? சொல்லுங்க, என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள கோவப்படாதீங்க. இவ்ளோ பெரிய உருவத்துக்கே அடிபடலையே, சின்ன உருவத்துக்கு அடிபட்டுடுச்சேன்னு கேட்டேன். அது தப்பா? இல்ல பெரியம்மா, நான் சுதாரிச்சு அணுவை பிடிக்கலான்னு தான் போனேன். அதுக்குள்ள அவ தவறி கீழே விழுந்துட்டா. ஆ, ஆ, அதான் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. உண்மையிலேயே ஜல்லியில தான் விழுந்தியா இல்ல பொய் சொல்றியா? தானோ, எனக்கு என்னமோ இவ சொல்றதுல நம்பிக்கை இல்ல. நீ என்ன நடந்துச்சுன்னு உன் மகளையே கேளு. அனு, அம்மா கிட்ட மறைக்காம சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லுமா, அம்மா கேக்குறாங்கல்ல, எப்படி அடிபட்டுச்சு? அனு, அத்தை சொன்னா கேப்பியா? சொல்லுங்க அத்தை. என்ன ஆனாலும் சரி, ரவுடிங்க அவனை கடத்தின விஷயத்த அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லவே கூடாது. இவ்ளோ ஏன், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அவங்க உன்னை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்பதான் அப்பாவும் அம்மாவும் பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க. இந்த நேரத்துல உன்னை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொன்னா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்கல்ல. அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் சொல்லவே கூடாது, சரியா? சரிங்க அத்தை. ஆனா நீங்க தான் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களே. பிரச்சனை வராம இருக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காகவும் பொய் சொல்லலாம், தப்பில்ல. சரிங்க அத்தை. சொல்லு, என்னாச்சு? ஆமாமா, நானும் அத்தையும் வண்டியில போகும்போது தான் விழுந்துட்டோம். அதுல தான் அடிபட்டு